உத்தரப்பிரதேச மாநில பாஜகவின் அடுத்த தலைவருக்கான ரேஸில் 5 ராஜ்யசபா எம்பிக்கள் நுழைந்திருக்கின்றனர். 2027 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வரை புதிய தலைவருக்கான பதவிக்காலம் நீடிக்கும் என்பதால் பாஜக தேசிய தலைமை யாரை தேர்வு செய்ய போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. 3வது முறை சட்டப்பேரவை தேர்தலில் வென்றால் பிரதமர் பதவிக்கான ரேஸில் எளிதில் நுழைந்துவிடலாம் என்பதால் யோகி ஆதித்யநாத்தும் தனக்கு உதவும் நபரை அடுத்த தலைவராக்கும் முயற்சியில் இறங்குவார் என கூறப்படுகிறது. தற்போது உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவராக சௌத்ரி பூபேந்திர சிங் இருக்கிறார். 2022 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து பாஜக ஆட்சி அமைத்த பிறகு பூபேந்திர சிங் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையில்தான் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகி வந்தது. ஆனால் நடந்து முடிந்த தேர்தலில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் பாஜக வெறும் 33 இடங்களில் மட்டுமே வென்றது. 2019 ஆண்டு நடந்த தேர்தலில் 62 இடங்களில் வென்ற பாஜக அதில் பாதி இடங்களை மட்டுமே வென்றது அந்த கட்சியினருக்கே அதிர்ச்சி கொடுத்தது. இதனால் தோல்விக்கு பொறுப்பேற்று மாநில தலைவர் பூபேந்திர சிங் சௌத்ரி பதவி விலக முன்வந்தார். ஆனால் அப்போது தேசிய தலைமை அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றொரு பக்கம் தேர்தல் தோல்வியால் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கும் துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் இடையில் மோதல் வெடித்தது. இதில் தேசிய தலைவர்கள் தலையிடும் அளவுக்கு பிரச்சனை முற்றியது. தற்போது பாஜகவில் அமைப்பு தேர்தல் நடந்து வருவதால் மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்திலும் பூபேந்திர சிங் சௌத்ரியின் இடத்தை பிடிக்க 5 பேர் ரேஸில் இறங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 5 பேரும் தற்போது ராஜ்யசபாவில் எம்பிக்களாக உள்ளனர். BL வர்மா, பாபுராம் நிஷாத், அமர்பால் மௌரியா, தினேஷ் சர்மா, லட்சுமிகாந்த் பாஜ்பாய் ஆகியோர்தான் அந்த 5 பேர். OBC லோதி சமூகத்தைச் சேர்ந்த BL வர்மா 2018 ஆண்டு உத்தரப்பிரதேச மாநில பாஜக துணைத் தலைவராக்கப்பட்டார். கடந்த 2020 ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ராஜ்யசபா MP ஆக்கப்பட்டவர். 2021 ஆண்டு கூட்டுறவுத்துறை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். தற்போது மோடியின் 3வது அரசில் நுகர்வோர் துறை, சமூக நீதித்துறைகளின் இணை அமைச்சராக உள்ளார். பாபுராம் நிஷாத் புந்தேல்கண்ட் பகுதியில் இருந்து கட்சி அரசியல் செய்து வளர்ந்தவர். ஆமீர்பூர் மாவட்ட தலைவராக இருந்தவரை 2016 ஆண்டு மாநில துணைத் தலைவராக்கியது பாஜக தேசிய தலைமை. கல்யாண் சிங் தொடங்கி யோகி ஆதித்யநாத் வரை பாஜக முதல்வர்களின் ஆட்சியில் பல அரசு பதவிகளில் இருந்தவரை கடந்த 2022 ஆண்டு ராஜ்யசபா MP ஆக்கியது பாஜக. தற்போது உத்தரப்பிரதேசத்தில் நிஷாத் சமூக வாக்குகளை கவர்வதற்காக நிஷாத் கட்சியை சார்ந்திருக்கும் பாஜக பாபுராம் நிஷாதை வளர்த்து விடுவதன் மூலம் எதிர்காலத்தில் நிஷாத் கட்சியின் கூட்டணிக்காக காத்திருக்கும் நிலை ஏற்படாது என்பதால் பாபுராமுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அமர்பால் மௌரியா தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கட்சி பொதுச் செயலாளராக இருக்கிறார். 2022 சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கி சமாஜ்வாதி கட்சி வேட்பாளரிடம் தோல்வியடைந்தவரை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம்தான் ராஜ்யசபா MP ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி. மத்தியில் இருக்கும் முக்கிய புள்ளிகளுக்கும் மாநில துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் நெருக்கமானவராக அறியப்படுவதால் இவருக்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தினேஷ் சர்மா 2014 ஆண்டு பாஜகவின் துணைத் தலைவராக இருந்தவர். 2017 ஆண்டு யோகி ஆதித்யநாத் முதல் முறை முதலமைச்சராக பதவியேற்ற போது துணை முதலமைச்சராக இருந்து உதவியவர். 2023 ஆண்டு ராஜ்யசபா இடைத்தேர்தலின் போது அன்னபோஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தினேஷ் சர்மா இப்போது மாநில தலைவராக முயற்சியில் இறங்கி இருக்கிறார். அடுத்தது லட்சுமிகாந்த் பாஜ்பாய் 2012 ஆண்டு உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டவர். 2016 ஆண்டு வரை அந்த பதவியில் நீடித்தார். இவரது தலைமையின் கீழ் 2014 ஆண்டு மக்களவைத் தேர்தலை சந்தித்த பாஜக உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் 71 இடங்களில் வெற்றி பெற்றது. 2022 ஆண்டு ராஜ்யசபா MP ஆக்கப்பட்ட லட்சுமிகாந்த் தற்போது மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்ப முயற்சி செய்து வருகிறார். ஏற்கனவே தனது தலைமையின் கீழ் வெற்றியை பரிசீலித்திருப்பதால் இந்த முறையும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஆனால் லட்சுமிகாந்த் மற்றும் தினேஷ் சர்மா ஆகியோர் உயர் சாதி என்பதால் OBC சமூகத்தைச் சேர்ந்த BL வர்மா, பாபுராம் நிஷாத், அமர்பால் மௌரியா ஆகிய மூவரில் ஒருவருக்கு தலைவராகும் வாய்ப்பு கிடைக்கலாம் என கூறப்படுகிறது.